கருத்து என்கின்ற பாடலை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அதுதானே இதுல பாதி தானே சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மிச்சத்தை வந்து அப்புறம் சொல்றேன்னு இது பண்ணேன். அதானே சரி. பலகலை ஆகமம் வேதம் யாவையினம் கருத்து பதிவசுபாகம் தரித்தல், அதனுடைய அர்த்தம் என்னங்கிறத சென்றதுக்குள்ள விளக்குனேன். அதிலே பதி பரமே என்பதற்கும் அடியன் விளக்குனேன். இறைவன் தான் முப்பொருளும் அனாதிலிருந்து இருந்தாலும் கூட இறைவனே அதுல மேலானவன், அதுதான் பதிப்பொருள் தான் மேலான பொருள் என்பதை அந்த பகுதியில் விளக்கியிருந்தேன். அந்த பதியினுடைய தன்மைகள் என்ன என்பதை பற்றி பேசும்பொழுது, நிலவும் அரு உருவு இன்றி குணங்குறிகளின்றி நின்மலமாய் ஏகமாய் நித்தியமாகி அழகில் உயிர்க்கு உணர்வாகி அசலமாகி அகண்டிதமாய் ஆனந்த உருவாய் அன்றி செலவரிதாய் செல்கதியாய் சிறிதாகி பெரிதாய் திகழ்வது தற்சிவம் என்பர் தெரிந்தலோரே என்று காட்டுகின்றார். இதுல இறைவனுக்கு அரு உரு இன்றி என்று சொல்லியிருக்கின்றார். அருவம் கிடையாது, உருவம் கிடையாது, அதை ஒட்டி அரு உருவமும் கிடையாது என்று நாம் பேசுகின்றோம். ஆனா இறைவன் அருவமோ அல்லது உருவமோ அரு உருவமோ இது மூணுமே இல்லைன்னா உயிர்களால இறைவனை அனுபவிக்க இயலாது. ஏன்னா உயிர்கள் இது மூணுக்குள்ள உட்பட்ட இந்த உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ இறைவன் இருக்கின்றான் என்றாலும் இறைவனை பயன்கொள்ள வேண்டியது யார் என்றால் உயிர்கள். உயிர்களுக்கு பயன் கொள்வதற்கு இப்போ சாப்பிடணும், எல்லாரும் சாப்பிட்றதுன்னு எப்படி வச்சிருக்கிறாங்க? வாயால தான் சாப்பிட முடியும். அந்த வாயின்னு ஒரு பொருள் இல்லைன்னா உணவுப் பொருள் எப்படி கொண்டு போக முடியும்? அதுக்கு வேணா மூக்கு வழியா செலுத்துறதுன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அவன் உள்ள செலுத்துவதற்கு ஒரு துளை என்று ஒன்று இருந்தால்தான் அந்த உணவை வைத்துக்கொள்ள இட முடியும். வகையில உயிருக்கு எதை செய்யணும் என்றாலும் சில வழிமுறைகள் சில இந்த உலகத்தை பொறுத்து இருக்கு. அதன் அடிப்படையில இறைவன் உயிராலே அனுபவிக்கப்பட வேண்டியவன் என்றால் அவன் ஒன்று உருவமாக இருக்க வேண்டும், அல்லது அருவமாகவாவது இருக்க வேண்டும், அல்லது அரு உருவம் என்கின்ற நிலையிலாவது இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு காற்று அரு உருவமாக இருக்கிறது, உலகத்தில் ஏனைய பொருட்கள் உருவமாக இருக்கிறது, சில பொருட்கள் அருவமாகவும் இருக்கிறது. இது மூணு பொருள்ல அடங்கினது தான் இந்த உலகம். அப்போ இந்த உலகத்தை உயிரில் அனுபவிக்கும் பொழுது இது மூணுத்துல ஏதாவது ஒரு வகையில தான் அனுபவிக்குது. அப்போ இறைவன் இந்த நிலையில எதுவுமே இல்லை என்றால் உயிரால் எப்படி அனுபவிக்க இயலும் என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஏன்னா உயிருக்கு அப்படிதான் குறை, உயிருக்கு அப்படிதான் தன்மை, அடிப்படை இயல்பு அப்படிதான் உயிருக்கு இருக்கு. அதனால இறைவனுக்கு அருவம் உருவம் ரூபாரூபம் இது மூணும் இருக்கா இல்லையான்னா இருக்கு, அதே சமயம் இல்லை என்று நம்ம சொல்ல முடியும். இருக்கு என்பதற்கு காரணம் உண்டு, இல்லை என்பதற்கும் காரணம் உண்டு. இதுல இதை பத்தி சிவஞான சித்தியாரில் மிகப்பெரிய ஒரு விரிவுரை காட்டுகின்றார் நம்முடைய அருணகிரி சிவாச்சாரியார். இறைவனுக்கு உருவம் இருக்கா இல்லையா என்று கேட்கும் பொழுது இறைவனுக்கு மூன்றுமே இருக்கா இல்லையானா மூன்றும் இருக்கு என்று சொல்லுகின்றார் அருணகிரி சிவாச்சாரியார். அருவமோ ரூபாரூபம் ஆனதோ அன்றி நின்ற உருவமோ உரைக்கும் கர்த்தா வடிவு என உணர்த்திங்கு எண்ணின் அருவமும் ரூபாரூபம் ஆனதும் அன்றி நின்ற உருவமும் மூன்றும் சொன்ன ஒருவனுக்கு உள்ளவாமே என்று சொல்லுகின்றார். அருவம் இருக்கா, உருவம் இருக்கா, ரூபாரூபம் இருக்கா அப்படின்னு கேட்டா நீ சொன்ன கர்த்தாவுக்கு, உலகத்திற்கு கர்த்தா உண்டு என்பதை முதல் சூத்திரத்துல நிரூபணம் பண்ணணும். அந்த கர்த்தாவுக்கு இந்த மூணுத்துல எந்த வடிவம்னு கேட்டா இந்த மூணுத்துல ஒன்று இருக்கான்னா மூணுமே உண்டு என்று காட்டுகின்றார் சிவம். அருவமும் ரூபாரூபம் ஆனதும் அன்று நின்ற உருவமும் அன்றும் மூன்றும் சொன்ன ஒருவனுக்கு உள்ளவாமே. அப்போ மூணும் இருக்கு என்று சித்தியார் சொல்லிக் கொண்டிருக்க நம்முடைய சிவப்பிரகாசம் பார்க்கக்கூடிய பாட்டு என்ன சொல்லுது? நிலவும் அரு உரு இன்றி என்று சொல்லுது. அப்போ சிவஞான சித்தியார் கருத்தை உமாயசம் மறுக்கின்றாரா என்று கேட்டால் அப்படி இல்லை. அதுக்கு சரியான விளக்கம், அதாவது சாமி உருவம் அரு உருவம் ரூபம் மூன்றும் எடுப்பது உயிர்கள் பொருட்டு, ஆனா அது அவனுடைய நிலையான தன்மை இல்லை, அதற்கு தடஸ்த கோலம் என்று பெயர். அவருடைய உண்மைத்தன்மை இல்லை. பெருமானுக்கு உண்மைத்தன்மை இது மூணும் இல்லாததுதான். ஆனா இறைவன் உயிர்கள் பொருட்டு உருவம் எடுத்து வருவான், அதற்கு தடஸ்த லட்சணம் என்று பெயர். இந்த உருவத்தை எப்படி சுவாமி எடுக்கின்றான் என்பதை பற்றி சித்தியார விரிவான விளக்கங்கள் வரும். உருவம் இருக்குன்னா
கண்ணிய உருவம் உண்டெனில் நமக்குள்ள உருவம் போல பன்னிட ஒருவன் வேண்டும் என்று சித்தியாரா தடை எழுப்புறத காட்டுறான் தர்க்க ரீதியா. அப்போ நமக்குள்ள உருவத்தை எல்லாம் பிரம்மா பண்ணி கொடுக்கின்றான். அதுபோல சிவருமான் உருவம் எடுத்தார்னா அந்த உருவத்தை யார் செய்து கொடுப்பா என்று சொன்னா, இல்ல பெருமான் அவர் யாரும் பண்ணி கொடுத்து உருவம் எடுக்கவில்லை, அவர் நினைத்த வடிவத்தை தானே எடுப்பார். அப்படி உலகத்துல உருவம் எடுக்கிறவங்க யாருமே நினைத்த வடிவத்தை எடுப்பதில்லையே, அது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் என்று அடுத்த தடை எழுப்பினார். அதற்கு உடனே சித்தாந்தி சொன்னார், பித்தக யோக சித்தர் போல வேண்டுரு கொள்ளுவான் அப்படின்னா. சித்தர்கள்லாம் நினைச்ச மாத்திரத்துல நினைத்த வடிவத்தை எடுக்கிறார்களே, அது போல இறைவன் எடுப்பான். அப்போ சித்தர்கள்ல ஒருத்தன்னு உன் சுவாமியை சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னு கேட்டா, இல்ல சித்தர்கள் கூட இறைவனுடைய கருணையினால்தான் அப்படி உருவம் மாறுவார்கள், ஆனா இறைவன் அருளினாலே அந்த வடிவத்தை எடுப்பான் என்று அந்த அருவம் உருவம் ரூபாரூபம் என்று சொல்லக்கூடிய மூன்றையுமே இறைவன் அருளினால் எடுப்பான் என்று காட்டுகிறான். அந்த அருளினால் எடுப்பது என்பது என்ன என்பதை அடுத்த பாடல். இப்ப நிறைய உங்களுக்கு சித்தியாரில் உள்ள பல பாடலை நான் இங்க சொல்லலை, ஸ்கிப் பண்ணிட்டு கருத்தா சொல்லியிருக்கேன். சில முக்கியமான பாடல்களை மட்டும் நான் இங்க எடுத்து காமிச்சிருக்கேன். எல்லாத்தையும் காமிச்சேன்னா சித்தியார் ஆகிவிடும் என்பதனால சில பாடல்கள் மட்டும் எடுத்து காமிச்சிருக்கேன். குறித்ததொன்று ஆகமாட்டா குறைவிலன் ஆதலானும் நெறிப்பட நிறைந்த ஞான தொழிலுடை நிலைமையானும் வெறுப்பொடு விருப்புதன்பால் மேவுதல் இலாமையானும் நிறுத்திடம் நினைந்தமேடி நிர்மலன் அருளினாலே என்று கூறுகிறார். நினைச்சதை நினைச்சபடி நடத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் உயிர்கள்ல யாருக்கும் கிடையாது. ஏன் கிடையாது சொல்லுங்க அப்ப யாராவது? ஏன் உயிர்கள்ல யாருக்கும் நினைச்சதை நினைச்சபடி நடத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லை? அறிவித்தார் அதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உயிர்களோட வியாபகத்தன்மை இந்த உடல் அளவுல பக்கம் இருக்கிற அளவுல மட்டும் இருக்கு ஐயா. இல்லடா என்ன அதுக்கு மேல உட்கார்றதுனால செயல்படுத்த முடியாது. அப்படி சொல்ல வரீங்க, ரைட். இல்ல இந்த உடம்பை கூட நினைச்சபடி மாத்திக் கொள்ள முடியவில்லையே அப்படிங்கிறது. அது என்ன இப்ப தெளிவா சொல்லலாமே, இன்னும் தெளிவா சொல்லலாமே. உயிருக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிற சொல்லுங்க. உயிருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? உயிருக்கு அறியாமைதான் முதல்ல பிரச்சனையே. சுவாமி ஞானத்தால எல்லாம் செய்து கொள்வான், ஆனா உயிருக்கு அந்த ஞானத்தால செய்ய முடியாத அளவுக்கு அறியாமை என்கிற ஆணவமலம் இருக்கு. ரெண்டாவது, உயிருக்கு கர்த்திருவமும் கிடையாது. அதுதான் முக்கியத்துவம். சரியான பதில் அதுக்கு என்ன? உயிருக்கு கர்த்திருவம் இல்லை. கர்த்திருவம் இருந்ததுன்னா இதை நினைச்சே செய்து கொள்ள முடியும். கர்த்திருவம் இருந்தாலும் கூட செய்ய முடியாத அளவுக்கு ஆணவமலமும் தடையா இருக்கு. உயிர் ரெண்டு சொல்லுங்க. சொல்லுங்க. இப்ப உயிர் அறியாமையில இருக்கு, ஆனா ஒரு நாள் அறியாமை நீங்கி அது அறிவிழக்கம் பெறும். அப்பவும் அதாவது அதை செஞ்சுக்க முடியாது இல்லையா? செய்ய முடியாது, செய்ய முடியாது. அறியாமை மட்டுமே தான் அது காரணம் சொல்ல முடியல. சொல்லலாம், நிச்சயமா சொல்லலாம். ரெண்டாவது அதான் சுதந்திரம் இல்லை, அதுதான் சரியான காரணம். அதுதான் கர்த்திருவம் இல்லை என்றதுக்கான அது வார்த்தை. அதுதான் கர்த்திருவம்னு சொல்லணும். அது தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உயிருக்கு இல்லை. அதான் கர்த்திருவம் இல்லைன்னு சொன்னோம். சுத்த நிலைக்கு போனாலும் கூட உயிர் சுவாமிக்கு அடிமைதான். சுத்தத்துல இருந்தாதான் தடையில்லாத ஞானம். தடையில்லாத ஞானத்தினாலதான் எல்லாவற்றையும் சாய்த்துக் கொள்ள முடியும். அதான் சுவாமி செய்கின்றான். ஆனா நம்ம தடையில்லாத ஞானத்தை பெற்றுக்கொண்டு வெவ்வேறு காரியங்கள்ல உலகத்துல ஈடுபட முடியாது. அப்போ ஆணவமலம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ தடையில்லாத ஞானத்தை பெற்ற உயிர் இறைவனுடைய திருவடி இன்பத்தை தான் அனுபவிக்கும். எல்லாம் அறிவுறினும் என்று இதை சொன்னார். எது இருந்தாலும் இறைவனை மட்டுமே பார்த்திருப்பார்கள் என்று. அதனால உயிரால எப்போதுமே தன்னிச்சையா செயல்பட முடியாது. அது விருப்பப்படும் செய்யறதுக்கு, ஆனா அதற்கான தடைகள் உண்டாகும். இறைவன் ஒத்துழைக்காத வரைக்கும் செய்ய முடியாது, திருவருள் ஒத்துழைக்காத வரைக்கும் செய்ய முடியாது என்பது அதுக்கான. அதுக்கு சொல்ற சரியான விளக்கம் தான் அந்த ஆணவ மலம் அப்படிங்கிறதும் கர்த்திருவம் இல்லை என்பதும் அதுக்கான பதில். அப்போ விளங்குச்சா? நீ பதில் சொன்னவங்கள உங்க ட்ரை பண்ணீங்களா? அவங்களுக்குலாம் இது புரிஞ்சுச்சா பதில் என்னங்கிறது? இந்துமா பண்ணி சொல்லும் ஐயா, குமரகுமணியாவா யாரோ? சரி, சமசிமையா சொல்லுங்க. ஏதோ கையை வைப்பீங்க. சமசிமையா பேச விரும்புறீங்களா? கடவுள் பவர் கொடுத்தாருன்னா செய்யலாம். ரைட், கருத்திருத்துவம் கரெக்ட், ஸ்பெல்லிங் கரெக்ட் தான். கடவுள் அருள் கொடுத்தாருன்னா செஞ்சுக்கும், உயிர் செய்யும்.
அப்போ கூட ஆணவமலம் உண்டு, அதிகார அளவில் இருக்கும். அதுதான் இப்போ பெரிய தெய்வங்களுக்கெல்லாம் இருக்கேன். தெய்வங்கள்லாம் ஆத்மாக்கள் தான். ஆத்மாக்களாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் பல்வேறு சக்திகள் கொண்டிருக்கிறதுனால பல்வேறு வடிவங்களை தாங்குகிறது, நினைச்சு செய்து கொள்கிறது. அதில் திருவருள் இருந்ததுன்னா செய்ய முடியும் என்று சொல்ல வேண்டியதுதான். அடுத்தது, அப்போ உயிருக்கு என்ன தடை இருக்கு அப்படிங்கிறது இந்த பாட்டை சொல்ல பாருங்க. குறித்தது ஒன்று ஆக மாட்டா குறைவு, இது உயிருக்கு இருக்கு. ஆனா சுவாமி குறைவு இல்லைன்னு. அழகான பாட்டு, ரொம்ப அழகான பாட்டு பாட்டு. நாம நினைச்சது மாதிரி நினைத்துக் கொள்ள முடியாத குறைவு யாருக்கு இருக்கு? உயிருக்கு இருக்கு. ஆனா சுவாமிக்கு அது இல்லைங்கிறார். குறித்தது ஒன்று ஆக மாட்டா குறைவிலன் ஆதலானும் நெறிப்பட நிறைந்த ஞான தொழிலுடைய நிலைமையானும். சுவாமி எதனாலே எல்லாம் சாதித்துக் கொள்கின்றார்? ஞானத்தினாலே செய்து கொள்கின்றார். பரிபூர்ணமான ஞானம், தடையில்லாத ஞானம். இத 2ஆம் சூத்திரத்தில் பேசியிருப்பார். சக்திதன் வடிவு ஏது எண்ணில் தடையில்லா ஞானமாகும் அப்படின்னு வரும். இத வகுப்பிலே பல முறை சொல்லியிருக்கேன். சக்தியினுடைய வடிவமே என்ன, அம்பாளுடைய வடிவமே என்னன்னா தடையில்லாத ஞானம். எங்கும் எதுவும் தெரிந்திருப்பது, எதையும் செய்து கொள்வது அப்படிங்கிறது தான் அந்த தடையில்லாத ஞானம், தடுக்க முடியாத ஞானம். இப்போ நமக்கு ஞானம் அறிவு இருக்கு, ஆனால் அதை தடுக்குது, ஆணவமலம் தடுக்குது. அப்போ ஆணவமலம் இல்லாத ஒரு ஞானத்தை தான் நெறிப்பட நிறைந்த ஞான தொழில், அதனை உடைய நிலைமையினால் இது சுவாமிக்கு இருக்குங்கிறார். அப்போ ஒன்று என்ன, குறைவு கிடையாது. குறித்தது ஒன்று ஆக மாட்டா குறைவுலன் ஆதலானும் நெறிப்பட நிறைந்த ஞான தொழிலுடைய நிலைமையானும் வெறுப்போடு விருப்பு தன்பால் மேவுதல் இல்லாமையானும். 3வது காரணம், ரொம்ப அழகான காரணம். விருப்பு வெறுப்பே கிடையாதுங்கிறார். அப்போ விருப்பு வெறுப்புங்கிறது என்ன அர்த்தம்? அதான் இருவினை வெப்பு. அது பெருமானுக்கு இருக்கு. இருவினை வெப்புன்னா அவர் கர்மமே கிடையாது, அதனால அவர் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லை, எல்லாமே அவருக்குள்ளதான் இருக்குங்கிறதுனால அவர் அனன்யமா எதையும் அந்நியமா எதையும் பார்ப்பதில்லை. அதனால அவருக்கு விருப்பமோ வெறுப்போ கிடையாது. ஆனா உயிர்களுக்கு பாருங்க, விருப்பு வெறுப்பு ரெண்டுமே இருக்கு. அப்போ இது 3மே உயிருக்கு தான் இருக்கு. அதனால உயிரால முடியாத ஒரு காரியம் இறைவன் ஆள முடிகிறதுங்கிறார். நிறுத்திடும் நினைந்த மேனி நின்மலன் அருளினாலே. அப்போ இறைவன் என்ன பண்ணுவார்? அவருடைய ஞானத்தினாலேயே நினைத்த திருமேனியை, அப்போ உருவத்தை எடுப்பான் என்று காட்டுகின்றார் அருணதி சிவம் இந்த சித்தியார்ல. இது விளங்குச்சா? இந்த பாட்டு விளங்குச்சா? ஒரே நிமிஷம், இந்த இடத்துல ஒரு பாட்டு ஆட் பண்ணணும். நான் அது சென்ற வாரத்திலே அதை ஆட் பண்ணாம விட்டேன். அந்த பாட்டை படி எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம். அப்படி குறித்ததொன்று ஆக மாட்டா குறைவிலன் ஆதலானும் நெறிப்பட நிறைந்த ஞான தொழிலுடைய நிலைமையானும் வெறுப்போடு விருப்பு தன்பால் மேவுதல் இல்லாமையானும் நிறுத்திடும் நினைந்த மேனி நின்மலன் அருளினாலே. சரி, ஏன் சார் சாமி இப்படி உருவம் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டது ஏற்கனவே சொன்னேன். உயிரால அது புரிந்து கொள்ள முடியாதுன்றதுக்காக அதுதான் அடுத்த பாடல சொல்கின்றார். ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகி கதிப்பவர் இல்லையா. இறைவன் உருவம் எடுத்து அருளினால் உருவம் கொண்டிருந்தார். ரொம்ப அழகான பாட்டு இந்த பாட்டு. ஆரணம் ஆகமங்கள், வேதமோ ஆகமமோ ரெண்டுமே இறைவன் தான் உயிருக்கு உபதேசம் பண்ண வேண்டியவன். அவன் உருவம் எடுத்து வந்து உபதேசம் பண்ணாதான் உயிரால புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா உயிர் எதையும் பற்றித்தான் அறியும், உயிருக்கு அதுதான் இயல்பு. அப்போ உயிர் பற்றி கொள்வதற்கு உருவம் தேவை. வகையிலே உருவத்தை எடுத்துக்கொண்டு பெருமான் வருகின்றான். உதாரணத்துக்கு
இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்க கடவுளுக்கு உருவம் இல்லை என்று சொல்றாங்க. உருவத்தை கற்பித்தால் அவன் காஃபீர் என்று அவங்க சொல்றாங்க. ஆனா கடவுளுக்கு உருவம் இல்லை என்பது உண்மைதான். ஆனா உருவம் இல்லாத கடவுளை உயிர் தொடர்பு கொள்ளணும்னா உயிரால அவ்வளவு பக்குவம் இல்லை உயிருக்கு. அதனாலே அவங்க கடவுள் நமக்கு என்ன பண்றார், அனுகிரகம் பண்ணி உயிரை உருவம் எடுத்துக்கொண்டு வருகின்றார். அப்போ நாம எல்லாம் பலவிதமான உருவம் உடைய கடவுளை கும்பிடுகின்றோம், எத்தனையோ தெய்வங்களை கும்பிடுகின்றோம்னு சொல்லி இந்த மாதிரி நம்மள எல்லாம் இந்து சமயத்தை, சைவ சமயத்தை, வைஷ்ணவ சமயத்தை எல்லாம் இஸ்லாமியர்கள் முதலானவர்கள்லாம் விமர்சிப்பதை நாம் பார்க்கின்றோம். அதான் அந்த அறியாமையினால தான் அவங்க விமர்சிக்கிறாங்க. நம்ம எத்தனை உருவத்தை சாமி எடுத்தாருனாலும் எத்தனை தெய்வத்தை, எல்லா தெய்வத்துக்கு உள்ள இருப்பது சிவருமான ஒருவர் தான் என்பதை ரொம்ப தெளிவா இருக்கின்றோம். பல தெய்வ கோட்பாடை நம்ம கொண்டு இல்லை. இதற்கு அநேகேஸ்வரவாதம்னு பேர். இது நம்ம இப்ப இன்னைக்கு அடுத்து பார்க்க போறோம். அதுலேயே வருது இது அநேகேஸ்வரவாதம்ங்கிறது. அது அப்ப சொல்றாங்க. அப்போ சாமி பல உருவங்களை எடுக்கிறார் என்பதனாலே அவர் பலவிதமான ஆள் போல் இருக்கு, பல தெய்வம் உலகத்தில் இருக்கு போல் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. பலவிதமான உருவமும் எதற்காக யார் எடுக்கிறார், ஒரே ஆள் தான் எடுக்கின்றார். அது என்னது, எப்படி ஒருவனே ராவணாதி பாவகம் கொண்டார் போல என்று அதையும் அழகா சித்தியார் விளக்கியிருப்பார். ஒரு நாடகத்துல ராமன் வேஷம் போடுறவர் வரல, ராவண வேஷம் போடுறவன் தான் வந்திருக்கான். ராமனுக்கு முதல்ல கதாபாத்திரத்துல வந்து பேசிட்டு போயிட்டான். அவரை திருப்பி ராமன் வந்துட்டு இருக்கான். அப்பதான் உடனே என்ன பண்றாரு, வர நேராயிடும் போல் இருக்கு. என்ன ராவண வேஷம் கட்டினவனே ஓடி போய் ராம வேஷம் கட்டுறான். அடுத்து அனுமார வேஷமும் அவனே கட்டுறான். அப்புறம் சீதை வேஷமும் அவனே கட்டுறான்னு வச்சுப்போம். அப்போ ஒரே ஆளுதான் வெவ்வேறு வேஷம் கட்டுறது போல ஒரே கடவுள் தான் பல்வேறு உருவங்களை உருவங்களுக்காக எடுக்கின்றான் அப்படிங்கிறது சித்தியார் விளக்குகிறது. வகையிலே ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளான் ஆகி கதிப்பவர் இல்லை. கதிப்பவர்னா அதை பின்பற்றுகிறவர் அல்லது புரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறவங்க இல்லையா. யார் யாருக்கெல்லாமே நாராயணனுக்கே சொல்லிட்டார். நாராயணமூர்த்தி தான் உயிர்கள்ல, அதாவது சகல வகை ஆத்மாக்கள்ல முதல் தரத்தில் இருக்கிறவர். அவருக்கே சிவபெருமான் உபதேசம் உருவம் எடுத்து வந்து செஞ்சாதான் தெரியும். அப்போ நாரணன் முதலாய் உள்ள சுரர் நரர் நாகற்கு எல்லாம் சீரணி ஒரு சந்தான செய்தியும் சென்றிட. அழகான பாட்டு சொன்ன சந்தானம் சாமி உபதேச விஷயமாகத்தான் இதை கீழே கொண்டு வந்து கொடுப்பார் அப்படிங்கிறத அப்படி காமிச்சிருக்கார். அப்போ ஒருவருள் குணங்களோடும் உணர்வருள் உருவில் தோன்றும் கருமமும் அருள் அரண் தன் கரசரணாதி சாங்கம் தரும் அருள் உபாங்கம் எல்லாம் தானருள் தனக்கு ஒன்று இன்றே அருள் உரு உயிர்க்கென்றே ஆக்கினன் அசிந்தன் என்றே. இது ரொம்ப முக்கியமான பாட்டு. சுவாமியை பார்த்தீங்கன்னா இப்போ சிவருமான் பிரத்யட்சமாகிறார். நாயன்மாரெல்லாம் ரிஷபவாகனத்துல சுவாமியை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதில் பார்த்தீங்கன்னா ரிஷபம் அப்படிங்கிறது வானத்தில் தெரியுது. ஆனால் ரிஷபம்னா உண்மையாகவே அது இந்த உலகத்தில் வசிக்கிற ஒரு காளமாடு போல இருக்குது அப்படின்னு நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது. மேலே ஒரு காளமாடு இருக்கு அப்படின்னு நினைத்து கொள்ளக்கூடாது. அப்படிலாம் காமிப்பாங்க. பௌராணிகம் அது மக்களுக்கு புரியலங்கிறதுக்காக தான், தத்துவார்த்தங்கள் புரியலங்கிறதுக்காக தான் பௌராணிகத்தை டெவலப் பண்ணுறாங்க புராணங்களை. உதாரணத்துக்கு நந்தினி என்று காமதேவனுடைய மகள் பசு, அது ரிஷப தேவர சுவாமியோட ரிஷப வாகனத்தை பார்த்து காமவயப்பட்டது. அதனாலே அவர் மூலமாக ஒரு கன்றை பெற்று அந்த நந்தினியினுடைய பால் பொழிஞ்சு கீழே வருகிறது. அந்த பால் ஆறாக ஓடுனது தான் பால் ஆறு என்று தொலைநாட்டில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ சரித்திரம் நந்திமலை என உண்டாகி வருகிறது. அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா அது என்னமோ நமக்கு சாதாரண பசு மாடு போல தானே இருக்கு என்று நம்ம நினைத்துக் கொள்வோம். ஆனா உள்ளபடியே அந்த ரிஷபங்கிறது என்ன, சாமி புலித்தோலை உடுத்திருக்கார், யானைத்தோலை உடுத்திருக்கிறார், மான கையில வச்சிருக்கிறார். இது எல்லாமே உள்ளபடியே உண்மையான விலங்குகளா அப்படின்னு பார்த்தா உண்மையான விலங்குகள் இல்லை. இது எல்லாமே அருள் வெளிப்பாடு, அருள் தோற்றம். அருள் தான் அப்படி தோற்றுகிறது. மாட்டை போலவும் புலித்தோல் போலவும் யானைத்தோல் போலவும் அந்த மான கையில் வச்சு அது போலவும் பிறைச்சந்திரன் போலவும் கங்கையாறு வழிவது போலவும் இது அத்தனையுமே அருள் தான் அப்படி வடிவமாக தோன்றுகிறது அப்படிங்கிறத சொல்றார். என்ன சொல்றா, சுவாமிக்கு கை கண்ணு காது மூக்கு வாயிலா இருக்குங்கிறதே பார்க்கிறோமே. சாமிக்கு காது இருக்கா? யாரா சொல்லுங்க, சுவாமிக்கு காது இருக்கா இல்லையா? சுவாமிக்கு காது இருக்கா இல்லையா? ஏதோ சொல்றீங்க.
அந்த அவர் கையில வச்சிருக்க மான் வந்து அவர் காது பக்கம் திரும்பி இருக்கும். அதோட ஓசையை ஃபுல்லா அது கேட்கிற மாதிரி தான் அமைச்சிருப்பாங்க ஐயா சிலையில. சரி, நல்லது. இந்த வேற இன்னும் எளிதான உதாரணம் சொல்லலாம். இன்னும் தோடுடைய செவியன்னு பாடுறாரு ஞானசம்பந்தர். ஆமா ஐயா, கரெக்ட். தோடுடைய செவியர் திருச்செவியை சிறப்பித்து தான் பதியமே பாடினாலும் இருக்கு. இப்ப சாமிக்கு காது இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, கை காலெல்லாம் இருக்கு, 8 தோல் இருக்கு, கால் இருக்கு, எல்லாம் பார்க்குறோம் பெருமானுக்கு. அதாவது தடஸ்த லட்சணத்துல. அப்போ காலு கையெல்லாம் இருக்கே. இப்போ காலுங்கிறது நம்ம காலை பார்த்தோம்னா மேலே தோல் இருக்கு, அதுக்குள்ள மசில்ஸ் இருக்கு. முதல்ல கொழுப்பு ஃபேட் கோட்டிங் இருக்கும், அதுக்கப்புறம் மசில் இருக்கும், அதுக்கப்புறம் உள்ள மசிலுக்குள்ள எலும்பு இருக்கும். இப்படி இத்தனை தாதுக்களால நம்ம உடம்பு ஆயிருக்கு. 7 வகை தாதுக்களால நம்ம உடம்பு ஆயிருக்கு. இப்படி 7 தாதுக்களும் உடம்புல வீணா போனது அப்படிங்கிறத அப்போது நாயனார் புராணத்துல அறவந்தின்றைய பொழுது சொல்லுகின்றார் சேக்கரார் சாமி. அப்போ தாதுக்களால, தாதுங்கிற 7 தாது என்ன? எலும்பு, மஜ்ஜை, தோல், ரத்தம், மூளை, நரம்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 தான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். 7 வரும் மொத்தம். பல்லு, இதெல்லாம் மொத்தம் 7 வகை தாதுக்களால இந்த உடம்பு ஆயிருக்கு. இந்த 7 வகை தாதுக்கள் ஆல இந்த உடம்பு ஆனதுன்னா சிவபெருமான் மாயாகாரியமான உடம்பை எடுத்தவன் என்று ஆகிவிடும். திருமாலுக்கு உடம்பு இருக்கு, திருமாலுக்கு அருள் தேகமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. அது எப்படி நம்ம உறுதி பண்றாங்க? சிவஞான சித்தியார் பரபக்கத்துல பாஞ்சராத்திரி பாஞ்சராத்திரி மறுதலையில திருமால் கர்த்தா இல்லை, முக்கியமா அவருடைய திருமேனி அருள் திருமேனியே இல்லை, திருமால் ஒரு தாதுக்களால் ஆக்கப்பட்ட உடம்பை உடையவர் என்று விளக்குகிறார். அது என்ன உதாரணத்தை எடுத்துக்கொள்கின்றார்? பைரவமூர்த்தி பிரம்மகபாலத்தை எடுத்துக்கொண்டு உலகமெல்லாம் ஒரு நொடியில திரிந்து வைகுண்டத்துக்குள்ள பிரவேசம் பண்ணுகிறார். வைகுண்டத்துல விஸ்வக்ஷேனர் என்று சொல்லக்கூடிய காவலாளி தடுக்கின்றார். அவர் ஒரே மார்பல விஸ்வக்ஷேனர் மாண்டு போயாச்சு. உடனே அங்க அனந்தாசனத்தில் எழுந்திருக்கின்ற திருமாலுடைய சிம்மாசனத்துக்கு சென்று பார்த்த உடனே திருமால் என்ன பண்றார்? பலிபிக்ஷை எடுக்கின்றார் சுவாமிக்கு. எப்படி? தன்னுடைய நெற்றியில இருக்கக்கூடிய நரம்பை திறந்து அதுல இருந்து ரத்தத்தை பிரம்மகபாலத்தில் நிறைக்கின்றார் என்று பார்க்க முடிகிறது. அப்போ ரத்தத்தினாலே பிரம்மகபாலத்தை நிறைத்தார் திருமால் என்பதனாலே திருமாலுக்கு ரத்தம் இருக்கு என்பது தெரிகிறது. ரத்தம் இருந்ததுன்னா அது தாதுக்களால் ஆக்கப்பட்ட உடம்பு. அப்ப தாதுக்களால் ஆக்கப்பட்ட உடம்பை உடையவன் கர்த்தாவாக இருக்க முடியாது என்று சொல்லி பாஞ்சராத்திரி மறுதலையில அப்படி மறுப்பதை நான் பார்க்கணும். சொல்லுங்க காளீஸ்வரன், சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. காளீஸ்வரன் கை வைத்திருக்கீங்க, மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. பேசணுமா இல்ல? சரி, ஓகே, ரைட். அப்படி இந்த எலும்பு, மஜ்ஜை, தோல், தசை வாரியான பொருட்களால பெருமானுடைய உருவம் ஆகவில்லை. அது அருள் தோற்றம். கை இருக்கிறது மாதிரி தோன்றதுன்னா நமக்கு கை போல தெரியும், அது உள்ள பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்காது. அருள் தான், அருள் வெளிப்பாடு, ஞானம் தான் அப்படி இருக்கு நமக்கு தோன்றுகிறது. அதனால இதை சாங்காங்க உபாங்கம் என்று சொல்கிறார்கள். அதான் இந்த பாட்டுல சொன்னார், உரு அருள் குணங்களோடும் உணர்வருள் உருவில் தோன்றும் கர்மமும் அருள் அப்படின்னார். உருவத்தை கொடுக்கக்கூடியது அருள், குணங்களையும் உணர்வையும் கொடுக்கக்கூடியது அருள், உருவில் தோன்றும் கர்மமும் அருள் அப்படிங்கிறார். சாமியோட உருவத்துல தோன்றக்கூடிய செயல்கள் அதுவும் அருள் தான். அப்புறம் அரந்தன் கர சரணாதி சாங்கம். கரம் சரணம், சரணம்னா காலு, கரம்னா கை, அது ரெண்டுமே என்னது? அதுவும் அருள் தான். சாங்கம், சாங்கம் உபாங்கம் பிரத்யங்கம்னு சொல்லுவாங்க. இதை சாங்கம் அப்படிங்கிறது கை காலு, உபாங்கம்ங்கிறது கைகள்ல தரித்திருக்கக்கூடிய பொருட்கள். மான் முழு தாங்கியிருக்கிறார், இன்னும் 8 தோள்கள்ல 10 விதமான ஆயுதங்களை சாமி தரித்திருக்கிறார். இதெல்லாம் உபாங்கம்னு பேர். அப்புறம் பிரத்யங்கம் அப்படின்னா தரித்திருக்கக்கூடிய பொருட்கள், உடுத்தி இருக்கிறது. புலித்தோடு, மான் தோடு, கொன்றை புழுவு, வன்னித்தழை, புரை, கங்கை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அருள் தான். இதுக்கு பிரத்யங்கம்னு பேர். இப்படி சாங்கம், அங்கம், உபாங்கம், சாங்கம், பிரத்யங்கம்னு சொல்லுவோம். அப்படியே அந்த 3 பொருட்களுமே கர சரணாதி சாங்கம், தருள், அருள், உபாங்கம் எல்லாம் தான் அருள். எல்லாமே என்னதுதான் பெருமானுக்கு அருள் வெளிப்பாடு தானே தவிர்த்து எதுவுமே மயாகாரியமானது இல்லை. அப்போ தனக்கன்று ஒன்று இன்றி அருள் ஒரு உயிர்க்கு என்றே ஆக்கினான். 2வது
உருவம் எடுத்ததுனால பெருமானுக்கு எந்தவித பிரதிபலனும் கிடையாது. உயிர்களுக்காகத்தான் அந்த உருவத்தை சுவாமி எடுக்கின்றான். அவன் அசிந்தன் அன்றேன். அசிந்தன சிந்திக்க முடியாத பெருமான். உருவம் எடுக்கலன்னா சுவாமி சிந்திக்க முடியாது, கற்பனை கடந்த சோதி அப்படின்னா. அப்போ இப்படியெல்லாம் சுவாமியினுடைய வடிவத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் சிவருமானை தேவர்கள் ஒருத்தர் என்று சொல்கிறார்கள் என்று வருத்தப்படுறார். சொல்லுங்க வசதியமா சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. சாரி திருமாலை வந்துட்டு சம்பபக்ஷமா இருக்கும்போது அருள் திருமையை நம்ம அப்ப கூட அந்த நிலைன்னு சொல்ல முடியுங்களா? சம்பபக்ஷம் அப்படின்னா என்ன முதல்ல? அப்படின்னா என்ன சம்பபக்ஷம்னா? அதாவது அமல்பக்ஷம்னா அவரே சுவாமியை வணங்குற நிலை, நம்மள மாதிரி உயிர்கள் மாதிரி. சம்பபக்ஷம்னா அவர் ஆசீர்வாதிக்கிறார், அனுகிரகம் பண்றது இல்லை. மீன்ஸ் அவர் வந்து உயிர்களுக்கு அனுகிரகம் பண்றது அதுதானே. அப்ப அவர் அனுகிரகம் பண்ற நிலைமையில சம்பபக்ஷம்னா அப்ப வந்து நான் என்ன அடியன் என்ன புரிஞ்சுட்டு இருக்கேன்னா, ஓகே சிவபெருமானி திருமால் அதிர்த்திட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நான் கற்பனை பண்ணேன். திருமாலுடைய ஆத்மாக்குள்ள பெருமான் அதிர்த்தித்து நிற்பார் அந்த இடத்துல. அப்படித்தான் வர முடியாது. அப்ப அருள் திருமைன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த அப்பயும் மாயாகாரியம் உடம்பு தான் வருது. மாயை தான் கொஞ்சம் நம்ம அளவுக்கு இல்லாம கொஞ்சம் வசதியா இருக்கும், வல்லமையுடையதாக இருக்கும். நமக்கு டேமேஜ் ஆயிடும். 120 வருஷத்துல டேமேஜ் ஆயிடும் நமக்கு கொடுக்கப்பட்ட மாயை. அப்புறம் எத்தனையோ மாத்திரமா அவருக்கு திருமாலுக்கு திருமேனி எப்படி இருக்கும். அதான் ஒரே பொருள் தான், ஆனால் வித்தியாசப்படுது. இரும்பு பொருள் நம்ம வீட்டுல அருவா வாங்குற இரும்புக்கும் தண்டவாளத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. தண்டவாளமும் இரும்பு தான், நம்ம வீட்டுல இருக்க அருவா கத்தி இரும்பு தான், ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல. ராஜேஷ் கடை என்ன ரொம்ப சிரிக்கிறீங்க, என்ன செஞ்சிருங்க? இந்த டிஸ்கஷன் எங்க போய் அடியோக்களை தள்ளுதுன்னா, இப்ப சுவாமி அப்படின்னு சொன்னோடனே பரசிவமே வந்து இந்த உருவெடுத்து வர்றார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிட்டே வரும்போது அப்படியே ஸ்ரீரங்க பரமேஸ்வரர் உள்ள வந்துடுறாரு. உடனே குழப்பமாயி நாங்கெல்லாம் சுருட்டி கீழே வந்துடுறாங்க. இது உங்களுக்கு நல்லா தெரியும், அதான் நீங்க அப்படி சுருட்டிட்டே சொல்றீங்க. நாங்க அந்த இடத்துல வந்து ஸ்லிப் ஆயிடுறோம். அங்கே போனா அராகத சுரத்துல சுவாமிக்கு அந்த உருவமே இல்லாத அந்த இந்த உருவம் இல்லாததான் வரும். முழுக்க அருள் வடிவமா இப்ப ஐயா சொல்லிட்டு இருக்கிற விளக்கிட்டு இருக்க உருவம் வந்து சாட்சாத் சிவமே அவர் தான் விளக்குறாரா இல்ல இப்ப வந்து ஸ்ரீகண்ட இருக்கிறத விளக்குறாரா அப்படின்னு நாங்க தேவையில்லாம உறுதிப்போன்னு நான் நினைக்கிறேன். ஐயா ஓப்பனா ஒத்துக்கிறேன், அதனால நான் கண்ணீர் மாதிரி. அதாவது எங்களோட அறியாமை ஸ்ரீகண்டருத்திரர் இங்க உருவம்னு வந்துட்டுங்கும் போது நம்ம இங்க ஸ்ரீகண்டருத்திரர் பத்தி தான் பேசிட்டு கொண்டு இருக்கோம். அரண் தன் கரண் சரணாதின்னு வந்துட்டு சொல்ல, அது எப்பதானே விளக்கிறேன் நான் உங்களுக்கு. பிறைச்சந்திரன் தெரித்தது, யானை தோலை வச்சது, புலித்தோல் வரிச்சது, இந்த குணங்கள்லாம் ஸ்ரீகண்டருத்திரருக்கு தானே இருக்கு. ஸ்ரீகண்டருத்திரர் தானே இந்த லீலா வினோதங்கள் எல்லாம் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருக்கு அந்த உருவம், அவருடைய திருமேனி தான் அருள் திருமேனி என்று நம்ம கொள்ளணும். ஐயா இந்த இடத்துல அடியே மன்னிக்கிறீங்க, இந்த இடத்துல இந்த விண்ணப்பத்தை வச்சிருவாங்க. இப்போ வந்து சுவாமிய இப்போ பெருமையை விளக்கும் போது 1000 கோடி பிரம்மர்கள் வந்தனர், 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயண ரங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரன், ஈசன் ஒருவனே, ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே அப்படின்னு சொல்லும் போது அது அந்த வழக்கு வந்து ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் சொல்றாங்க. ஸ்ரீகண்டருத்திரர் தான் ஊதிறாங்க, ஸ்ரீகண்டருத்திரர் தான். ஐயா அப்ப சுவாமிகள் வந்து அப்ப ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் வந்து அவருமே மிக 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 உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஆன்மான நம்ம ஒரு சைவ சித்தாந்தம் படிக்கும்போது இது ஒரு ரொம்ப டிஸ்கம்ஃபர்டான ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப அந்த உருவம் அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு அவங்களுடைய எல்லையோட பெருசை வச்சு அப்படி சொல்லியிருந்தாங்க. இல்ல நீங்க ஸ்ரீகண்டருத்திரர்ல ஏன் நீங்க எனக்கு புரியல, உங்க சந்தேகம் எனக்கு புரியல. என்ன அவருக்கு வச்சுக்கிறதுல என்ன பிரச்சனை எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஸ்ரீகண்டருத்திரங்கிற ஒரு ஆத்மா தானே, நம்ம ஏன் சிவபெருமானா அவரை பார்க்கணும்னு கேட்க வரீங்களா? அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி அந்த சந்தேகத்தை ஏமலே ஏற்றிக்கிறேன். சரி ரைட். ஸ்ரீகண்டருத்திரர் ஆத்மாதான் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பலருக்கு நமக்கு உண்டாகிறதுக்கு காரணம்னா, ஆத்மாவை நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்மளை போல ஒரு ஆத்மா நம்ம நினைத்துக் கொள்வோம். அதனால நமக்கு ஏன் ஆத்மாவை நம்ம கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். மறுபடியே சுவாமி நமக்கு அது பரசிவம். பரசிவத்தை உயிர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன் குறைஞ்சது ஸ்ரீகண்டருத்திரரையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. திருமாலே தேடுறார், பிரம்மாவை தேடுறார், அரூரா அரூரா என்றென்று அலரான் இல்லைங்கிறார்.
எங்குற்றாய் அமரதனும் பெருமானே எங்குற்றாயே எங்க போனாருன்னு ஸ்ரீகண்டருத்திரர் தான் தேடுது, எல்லாரும் தேடுறாங்க. அவர் ஸ்ரீகண்டருத்திரர் பிரளயாகலர் ஆன்மா, அதுல பக்குவமுடையவர் என்று சொல்லிக்கின்றோம். சகல வகை ஆன்மாவே முதல்ல அவர் கிடையாது, நம்ம குரூப்பே இல்லை அவர் முதல்ல. அப்ப கூட ஸ்ரீகண்டருத்திரர்னா அவர் ஸ்ரீகண்டருத்திரர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மாவுடைய தன்னிச்சை இங்க செயல்படாது. அந்த ஆத்மாவே ஒரு வாகனமாகத்தான் பரசிவம் கொண்டிருக்கார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஆத்மா இங்க செயல்பட போறதே கிடையாது. ஸ்ரீகண்டருத்திரர் அது ஏன் ஆத்மாவை செயல்பட வைக்கிறார் சுவாமி? ஏன் சார் நேரடியாக சாமியை தோன்றக்கூடாதான்னா அப்படி கிடையாது. உயிர்கள் கூட்டமா இருக்கு, இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கள சுவாமி நமக்கு பயன்படுத்துறார். நாம தான் ஆனா காக்கி சட்டை போட்டு வந்தா போலீஸ்காரன் பயப்படுறோம்ல, நம்ம ஏன் பயப்படுறோம்? அவனும் ஒரு மனுஷன் தான் அப்படின்னு நம்ம நினைக்க முடியுது நம்மளால. ஆனா நம்ம கூட இருக்கிறவங்கள வச்சுதான் நம்மளை ஆதிக்கம் பண்றாங்க, அரசாங்கம் அப்படிதான் பண்ணுது. நம்ம தான் வாத்தியார் ஒரு நம்மள போல மனுஷர் தான், ஆனா என்ன பண்றோம்? வாத்தியார் வாத்தியார் அப்படின்னு சொல்லி. இப்ப எனக்கே நீங்க எவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க, உங்களை விட என்ன சொல்றது அறிவு குறைபாடு கூட இருக்கலாம், உங்களை விட இன்னும் உடம்புல நல்ல ஒரு வளம் இல்லாதவனா கூட இருக்கலாம். ஆனாலும் எதற்கு இந்த மதிப்பு? அந்த அறிவுக்கும் அந்த நிலைக்கும் தான் கொடுக்கப்படுகிறது. அப்போ சுவாமி என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு பாருங்களேன். உயிர்களை அதான் மக்களாட்சின்னு சொல்றோம்ல, மக்களாட்சி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி சமூக அறிவியல் ஒரு பாடு கேள்வி வரும். முன்னாடிலாம் என்ன சொல்லுவோம்? மக்களால் மக்களுக்காகவே மக்களை நடத்தக்கூடிய ஆட்சி மக்களாட்சின்னு வருது பாருங்க. சார் இது ஃபர்ஸ்ட் செயல்படுத்துற சிவபெருமான் தான். ஆத்மாக்களை கொண்டே செயல்படுத்துகிறார், ஆத்மாக்களை கொண்டே மேலே கொண்டு வருகின்றார். ஏன்? தான் வந்தாருன்னா ஆத்மாக்களுக்கு புரியாது. அப்ப என்ன பண்றார்? இப்போ ஒரு தேர்தல் இப்ப நடந்துச்சு, எல்லா இடத்துலையும் பூத்துல ப்ரெசிடிங் ஆஃபீஸர்னு உட்கார்ந்தாங்க, அவரை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க. கலெக்டர் அவரை பார்த்தா எல்லாரும் நடுநடுங்கிறாங்க. அதுக்கு மேல எலெக்ஷன் கமிஷன் எல்லா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸுமே அவங்கள பார்த்து நடுநடுறாங்க. ஏன்? அவங்க சாதாரண மனிதர் தானே, நம்மளை போல ஒரு ஆளு தானே அப்படின்னு நம்ம நினைக்கல. அவருக்குள்ள இருக்கிற அதிகாரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? சட்டம் கொடுக்குது. அப்போ தனிப்பட்ட ஒரு தேர்தல் அதிகாரியினுடைய அதிகாரம் இங்க செல்லுபடியாகுதா, சட்டத்தினுடைய அதிகாரம் இங்க செல்லுபடிதான்னு பார்த்தோம்னா சட்டம் தான் இங்க செயல்படுது. ஆனா நம்ம நினைத்துக்கிறோம் அந்த அதிகாரி தான் இங்க நினைத்துக் கொள்கின்றோம். ஸோ அதனால நம்ம மயங்குறோம். உள்ளபடியே ஸ்ரீகண்டருத்திரர்ங்கிற ஆத்மா இருந்தாலும் கூட அந்த ஆத்மாவுக்குள்ள அதிட்டித்து கொண்டு செயல்படுறவர் பரசிவம். இந்த ஸ்ரீகண்டருத்திரரையே நம்ம ஏன் திரும்ப திரும்ப பேசுறோம்னா பரசிவத்தை உயிரால புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் அருவமோ ரூபாரூபம் ஆனதோ அடிநின்ற உருவம் முறைக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்றோம் அவருக்கு. ஆனா எதுவும் கிடையாத உயிருக்கு அப்புறம் ஏன் சார் நம்ம இருந்ததுன்னா உயிரால புரிந்து கொள்ள முடியாது. அதுக்காக ஒரு உருவம் எடுக்கிறார். அந்த உருவத்துல ஸ்ரீகண்டருத்திரர் என்கின்ற வடிவத்துல நமக்கு தெய்வமா நிற்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ அதிகாரத்தை தான் பார்க்கணும் அந்த இடத்துல. அது ஆத்மா தானே அப்படின்னா ஆத்மா தான் அப்பாவும் அம்மாவும், ஏன் அவங்களை மட்டும் நம்ம கொண்டாடுறோம், ஏன் மதிக்கிறோம்? அதுவும் நம்மளை கூட ஆத்மா தான், நம்மளை மனிதன் தான் நினைக்கலையே, நம்மளோட மேலானவங்க உயர்ந்தவங்க அப்படிங்கிறத கொண்டு நம்ம அங்கேயே நம்ம அனுபவத்தில் அதை வச்சிருக்கோமே. அப்போ ஒன்றும் இல்லை, குருநாதரை தெய்வமாக தானே பார்க்குறோம் நம்ம. முதல்ல குருநாதர் யாரு? ஆத்மா தானே. அவரே அவர் ஆத்மா. நம்மளை போல இன்னும் நேரடியாக சொல்ல போனா நம்மளை போல சாப்பிட்றாங்க, நம்மளை போல தூங்குறாங்க, நம்மளை போல எல்லா வேலையும் செய்யறாங்க, அவங்கள சிவமாக நம்மளால பார்க்க முடியுது. அப்ப ஸ்ரீகண்டருத்திரர்கிட்ட அது தேவையில்லை. அதை நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆத்மா சிவபெருமான் வேற போல் இருக்கு, ஆத்மாவை நம்ம ஏன் கும்பிடணும்னு நினைத்து கொள்கின்றோம். அப்படி கிடையவே கிடையாது. சிவபெருமான் ஆத்மாக்களுக்கு ஆத்மா வழியாகத்தான் வருகிறார். இதுதான் உண்மை. நம்ம கூட்டத்தில் உள்ளவங்கள நம்ம கூட்டத்தில் உள்ளவங்க மூலமாக கண்ட்ரோல் பண்றார். தலைப்பட்ட அளவாலே தலைப்பட்டு அப்படின்னு இதை சொல்லுகின்றார். ஆத்மாக்கள்ல எது தலைப்பட்டுன்றதோ அந்த ஆத்மாக்களிடத்தை தலைப்பட வேண்டும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு உலகத்திலே பார்த்தாலும் இப்படித்தானே இருக்கு. நமக்குள்ள இருக்கிறவங்க தான் ஒரு அதிகாரியா போறாங்க, அவங்களே நம்மளை கண்ட்ரோல் பண்றாங்க. நம்மள மாதிரி இருக்கிறவர் தான் ஒரு போலீஸ்காரர், காக்கி சட்டை போட்டா நம்ம பயப்படுறோம். ஸோ அதனால அது மாதிரி இந்த ஆத்மாக்கள் மேல்நிலையில இருக்கு. அந்த ஆத்மா அதுவும் அதோடைய அளவு பாருங்க. ஞான அடிப்படையில இப்ப நீங்க சொன்னீங்க 100 கோடி பிரமர்கள் வந்தனர், 6 கோடி நாராயணர் அங்கனர், ஏற கங்கை மணல் எண்ணில் இந்திரன், இருளாதவன் ஈசன் ஒருவனேனா அந்த இடத்துல ஈசன் யாருக்கு உரியவோ அது ஸ்ரீகண்டருத்திரருக்கும் தான். அது உள்ளபடியே பண்ணா ஸ்ரீகண்டருத்திரருக்கு தான் அது. ஏன்னா அங்க சொல்லும் பொழுது திருமால் பிரம்மா இந்திரன் தான் சொல்லப்படுது. அப்ப இவங்கெல்லாம் சகல வகை ஆன்மாக்கள் இருக்கக்கூடியவங்க, தாதுக்களாக உடம்புகளால் ஆனவங்க. முக்கியமா இவர்களுக்கெல்லாம் காலம் என்பது, இவருடைய காலமும் ஸ்ரீகண்டருத்திரருடைய காலமும் எத்தனையோ பெரியது. 1000 கோடி இந்திரன் போனாதான் ஒரு பிரம்மா போவார். 100 இந்திரன் 100 பிரம்மா போனா தான் ஒரு திருமாலே போவார். அப்போ ஒரு திருமால் 100 திருமால் போனா அந்த 100 திருமால் போற காலம் எவ்வளவு? அது அளவிட முடியாத காலம். அந்த ஒரு காலம் தான் பெருமான பொறுத்து ஸ்ரீகண்டருத்திரரை பொறுத்தளவுக்கு இமைப்பளவுங்கிறாங்க. இப்போ நமக்கு ஒரு கண்ணுமிக்கிற நேரத்துல ஒரு மோட்டார் எவ்வளவு வேகமா சுத்தும் எண்ணி பாருங்க. ஃபேன் இங்க ஓடுது, நம்ம கண்ணுமிக்கிற நேரத்துல எத்தனை தடவை ரொட்டேட் ஆயிருக்கும். நீங்க இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு தெரியும். ஆர்பிஎம் என்று ஒன்று எலக்ட்ரிக்கல் ஏன் தெரியல எனக்கு. எலக்ட்ரிக்கல் நீங்க என்ன இண்டஸ்ட்ரின்னு எனக்கு தெரியல, சொல்றேன்.
இந்த எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸ்லாம் பண்ணும்போது அது ஆர்பிஎம் ஒன்று கவுண்ட் பண்ணுவோம், ரெவல்யூஷன் பெர் மினிட்ஸ்ன்னு. இந்த மோட்டாரில் போய் நீங்கள் அதை வச்சிங்கன்னா அது ஒரு மினிட்ல எத்தனை தடவை சுற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம கணக்கு பண்ணலாம். ஸோ அப்போது ஒரு 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 நிமிஷத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணலாம்? இங்கேருந்து அங்கே போகலாம், இங்கேருந்து வரலாம், இதை பண்ண முடியாது, தான் பண்ண முடியும். ஆனால் அந்த ஒரு நிமிஷத்தில் 100 சுற்று 1000 சுற்று ஒரு மோட்டாரால் சுற்ற முடியுது. அப்போது நம்முடைய காலமும் அந்த மோட்டாருடைய காலமும் எவ்வளோ வித்தியாசப்பட்டு நிற்குதுன்னு பாருங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது சடப்பொருளோட இயக்கத்துக்காக நான் சொல்கிறேன். அப்போது நம்முடைய காலம் என்பது ஆண்டு கணக்கு, தேவர்களுக்கு ஒரு வருஷங்கிறதே அவனுக்கு ஒரு நாள் தான். இப்படி பிரம்மாவுக்கு எத்தனை மன்வந்திரம், ஒரு 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 நாளைக்கு அவனுக்கு 14 பீரியட் இருக்கு. ஐ மீன் 14 மணி நேரம்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு பிரம்மாவுடைய ஒரு நாளுக்கு 14 பீரியட், ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒரு மனு வருவான், ஆட்சிக்கு வருவான். அப்போ ஒரு மனுவுக்கு 100 சதுர்யுகங்கள் அவனுக்கு ஆட்சி காலம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனுவுக்கு 100 சதுர்யுகம், 100 மகாயுகம் ஒரு மனுவுக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகணக்காக சொல்றேன். ஒரு பிரம்மாவுக்கு 14 பீரியட் ஒரு நாளைக்கு இருக்குன்னா அதுல ஃபர்ஸ்ட் பீரியடுக்கே 100 சதுர்யுகம் போனா தான் அடுத்த மனு மாறுவான். அப்போ 100 சதுர்யுகம் அப்படிங்கிறது ஒரு தடவை, ஒவ்வொரு தடவையும் என்ன ஆகணும்? ஹிருதயுகம், சத்தியயுகம், கிருதயுகம், துவாபரயுகம், கலியுகம். ஹிருதயுகம், சத்தியயுகம், துவாபரயுகம், கலியுகம். இப்படி 4 நாளாக நடந்து செட்டா 100 செட்டு நடந்தாதான் ஒரு பீரியட் முடியும் சார் பிரம்மாவுக்கு, ஒன் டேல. அடுத்தது இது மாதிரி 14 மன்வந்திரம் அப்படின்னா இப்போ என்ன நடக்குது? இப்போ ஒரு பிரம்மா இருக்கார், அந்த பிரம்மாவுடைய ஒன் டேல ஏதோ ஒரு நாளில் 7வது மன்வந்திரம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த 7வது மனுவுக்கு வைவஸ்வத மனுன்னு பேர். அந்த வைவஸ்வத மனுவுக்கு இப்போ 28வது சதுர்யுகம் தான் நடக்குது. அதுல இருக்கிற கலியுகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ அதாவது ஒரு பிரம்மாவுடைய வியாபகத்தை நம்ம பார்க்கணும். ஒரு பிரம்மாவுடைய காலத்தையும் நம்முடைய காலத்தை எண்ணி பாருங்க. நம்முடைய காலங்கிறது எவ்வளவு பெருசா நம்ம ஃபீல் பண்றோம். நம்ம கால மாயைய பிரம்மாவுக்கு இப்ப இருக்கிற பிரம்மா இப்ப இருக்காரு இல்லையா, அந்த பிரம்மாவுடைய ஏதோ ஒரு பகல் தினத்துல, அவருக்கு எத்தனை வயசாயிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போ ஏதோ ஒரு பகல் தினத்துல 7வது பீரியட்ல தான் நம்ம இருக்கோம். இப்போ அந்த 7வது பீரியட்ல 28வது சதுர்யுகத்துல இருக்கும். இன்னும் எத்தனையோ சதுர்யுகம் போனாதான் இந்த வைவஸ்வத மனு காலியாகி அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 7 மனு வந்து 14 மனுவோட ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரம்மாவுக்கு ஒன் டே முடியும். அப்போ இப்படி ஒவ்வொரு நாளா தன்னுடைய வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாவுடைய ஆயுள் காலம் எவ்வளவு எண்ணி பார்க்க முடியல. இந்த காலக்கணக்கு காலமாயே எண்ணி பார்க்க முடியல. அப்போ பிரமிப்பா இருக்குதுல எண்ணி பார்த்தோம்னா. அப்போ பிரம்மாவுடைய காலமே இவ்வளவு பெருசு, ஒன் டேவே இவ்வளவு பெருசுன்னா பிரம்மாவுக்கு அவன் எத்தனை ஆண்டு வாழ்வான்? ஒரு பிரம்மா எத்தனை ஆண்டு காலம் வாழ்வான்னு எண்ணி பார்த்தீங்கன்னா பிரம்மாவுடைய பெருமையே நம்மளால பிரம்மா நம்ம சொல்றோம், ஏதோ பிரம்மா தானே நினைக்கிறோம். பிரம்மாவுடைய காலமாக எண்ணி பார்த்தா தெரியுது நாம எங்க பார்த்துருக்கிறோங்கிறது. அப்போ இந்த பிரம்மா 100 பிரம்மா வாழ்ந்தாருன்னா எவ்வளவு காலம்? அப்படி பாருங்க. ஒரு பிரம்மாவுக்கே இவ்வளவு பெரிய காலமாக இருக்குன்னா 100 பிரம்மா வாழ்ந்தாருன்னா எத்தனை பெரிய காலம் அவர் வாழ்வார்? அப்போ 100 பிரம்மா போனாதான் ஒரு திருமால் மாறுவார். ஒரு திருமால் பதவி இறந்து போய் வேற திருமால் அந்த உட்காருவார். அப்போ இத்தனை காலமா ஒரே பிரம்மா தான் அந்த பதவியில, ஒரே ஒரு ஆத்மா தான் அந்த பிரம்மாங்கிற பதவியில உட்கார்ந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? அப்போ இப்படி 100 பிரம்மா போனார்னா தான் ஒரு திருமால் மாறுவார். இப்படி 100 திருமால், அப்போ எத்தனை காலகட்டம் சார் காலமாயை எண்ணி பார்த்தோம்னா. அப்போ 100 திருமால் காலியானார்னா தான் அது சிவபெருமானுக்கு, அதாவது ஸ்ரீகண்டருத்திர பெருமானுக்கு கண்ணு வைக்கிற நேரம். நம்ம இப்படி கண்ணு வைக்கிற நேரத்துல எப்படி இந்த மோட்டார் 1000 சுத்தி வருதோ அது மாதிரி சிவபெருமான் கண்ணு வைக்கிற நேரத்தில் 100 திருமால்கள் மாறுவார்கள் என்று காட்டுறாங்க அந்த ஸ்ரீகண்டருத்திரர். அப்போ நாமெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. நம்முடைய வாழ்க்கையோ, நம்முடைய காலமோ, நம்முடைய எண்ணங்களோ, நம்முடைய பிறவியோ, நம்முடைய கவலைகளோ, இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. உதாரணத்துக்கு டிவியில் இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு மீம் போடுவான், நார்மல் எர்த் அப்படின்னு போட்டு பூமியோட படத்தை போட்டு நார்மல் எர்த்னு போட்டிருப்பான். அதே பூமியை இன்னொரு காப்பி பண்ணி பக்கத்தில் போட்டு ஆஃப்டர் ஒரு ஒப்பீனியன் போட்டிருப்பான். அதுவும் பூமி தான். அதாவது உங்களுடைய கருத்துனால இந்த உலகம் எதுவும் மாறலை அப்படிங்கிறதுக்கு ஒரு மீம் அது. நார்மல் எர்த்து அதே பூமியை போட்டு ஆஃப்டர் ஒரு ஒப்பீனியன்
அப்படின்னு போடுறாங்க. ஸோ பூமியில் நம்ம கருத்துனால குறைந்தபட்சம் இந்த பூமியில் கூட எதுவும் நம்மளால பண்ண முடியல. அவ்வளோதான் நம்மளுடைய அந்த அறிவு குறைபாடும் நம்மளுடைய விஷயமும் இருக்குது. இப்போ ஸ்ரீகன் ருத்ரரை எவ்வளோ பெரிய மாயை அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், எவ்வளோ ஜனங்களுக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார். திருமால் எத்தனை திருமால் ஸ்ரீகன் ருத்ரரை கும்பிட்டு இருக்கிறாங்க. அப்போது அவருடைய பெருமை என்ன அப்படிங்கிறத புரியாமல் நம்ம என்ன நினைக்கிறோம், ஸ்ரீகன் ருத்ரர் ஆத்மா தானே அப்படின்னு ஒரு எண்ணத்தை பரப்புறாங்க. இது சந்தேகம் ஐயாவுக்கு வந்து தப்பு கிடையாது. இது என்ன பண்ணுறாங்க, சிவபெருமானத்தை கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொரூப லக்கணத்தை தடத்த லக்கணத்தையும் ஒழுங்காக விளக்காமலே, ரொம்ப அப்படின்னு தப்பாக நினைக்காதீங்க, நிறைய பெரிய பெரிய சைவ சித்தாந்த ஆசிரியர்கள், பெரிய பெரிய மேடை பேச்சாளர்கள், பெரிய பெரிய அறிஞர்கள் இன்னைக்கு வந்தாருன்னா 1.5 லட்சம் கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஆட்கள் கூட இந்த குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க அடியார்கள்ட்ட. ருத்ரர் தானே அப்படின்னு தப்பான அர்த்தம். ருத்ரன் தான் நமக்கு சிவபெருமான், ருத்ரன் தான் நமக்கு பரசிவமாக பார்க்க வேண்டியவன். அவரைத்தான் சிவஞான போதத்தில் அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்று ருத்ர பெருமானத்தை சிவபெருமான நமக்கு காண்பிக்குது. அவருக்கு மேலே இருக்கிறது நம்ம தெரிந்து கொள்ளுகிறோமே தவிர்த்து அதை நம்ம பயன்படுத்த கூட முடியாது. சிவஞானம் பதிஞானம் ஏற்பட்டால் தான் ஸ்ரீகன் ருத்ர பெருமானுக்கு மேலே இருக்கக்கூடிய நிலைகளை நம்ம அறிந்து அனுபவிக்க முடியுமே தவிர்த்து, நம்ம பரசிவத்தெல்லாம் அனுபவிக்கிறேன்னு சொன்னால் வாயால் சொல்லிட்டு இருக்கலாமே தவிர்த்து அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நம்மளுடைய குறைந்தபட்ச விண்ணப்பமே ரிஷபாடராக சுவாமி ஸ்ரீகன் ருத்ர பெருமான் நமக்கு எழுந்தருளி காட்சி கொடுக்கணும் அப்படிங்கிற விண்ணப்பம் தான் நமக்கு இருக்கணுமே. அது நமக்கு இருந்தாலே போதும். அதற்கு என்ன முயற்சி பண்ணணுமோ அதை தான் நம்ம செய்யணுமே தவிர்த்து நான் பரசிவத்தை தான் மணிவாச பெருமானை போல கும்பிட்டு முயற்சி பண்ணிட்டு இருப்பேன்னா அது முட்டாள்தனமான விஷயம். அந்த விஷயத்தை தான் அன்பர்கள் நிறைய பேர் இன்னைக்கு பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் உண்மையாகவே ஞானத்தை தேடுற அன்பர்களுக்கு புரிய மாட்டுது. அதனால ஸ்ரீகன் ருத்ரத்தை நெடலாமான இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். அதனால தான் தேவார கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவேன், பரமாச்சாரியர்கள்லாம் பாடுறத பார்த்தீங்கன்னா ஸ்ரீகன் ருத்ரர் வேணுமா பரமசிவம் வேணுமா, அதாவது பரசிவம் வேணுமான்னா ரெண்டுமே ஒன்று தாங்கிறது நமக்கு வித்தியாசம் இல்லை. ஆனால் 2 பேரையுமே நமக்கு அனுகிரகம் பார்க்கக்கூடிய இடமாக கோயில்கள் இருக்கு என்று பாடுறாங்க. ஏன்னா பரசிவத்துடைய இயல்பையும் அந்த திருமேனியில் ஏற்றுறாங்க, ஸ்ரீகன் ருத்ரரையும் அந்த திருமேனியில் ஏற்றுறாங்க. வடபவள வாய் திறந்து வானவர்க்கும் தானவனை என்கின்றாளால், அனுபவள மேகலையோடு அப்பாலைக்கு அப்பாலன் என்கின்றாளால், சினபவள தின்தோல் மேல் சேர்ந்திலங்கு வெண்ணீற்றன் என்கின்றாளால், அனுபவள மேகலையோடு அப்பாலைக்கு அப்பாலன் என்கின்றாளால், கனபவளம் சிந்தும் கழிப்பாலை சேருவானை கண்டாள்களோன்னு அப்பசாமி திருவாக்கு. அதில் என்ன சொல்றார், வடபவள வாய் திறந்து வானவர்க்கும் தானவன், அதாவது தேவர்களுக்கெல்லாம் தலைவன் சொல்கின்றான். அடுத்தது சினபவள தின்தோல் மேல் சேர்ந்திலங்கு வெண்ணீற்றன், சிவந்திருக்கக்கூடிய தோல் அது மேல திருநீர் பூசியிருக்கிறான், அது ஸ்ரீகன் ருத்ரருடைய கோலம். வானவருக்கு தாளவன் ஸ்ரீகன் ருத்ரருடைய கோலம். அப்புறம் அனபவள மேகலையோடு அம்பாளுடைய கூடவே இருக்கின்றவன் ஸ்ரீகன் ருத்ரன். அப்புறம் அதே சுவாமி தான் அப்பாலைக்கு அப்பாலன், அது பரசிவம். அப்ப 2 தன்மையும் யாருக்கு இருக்கு, அந்த கழிப்பாளையில் உள்ள இருக்க பெருமானுக்கு இருக்குங்கிறார். கழிப்பாளை சேருவானை கண்டால் வரும்னு. அப்போ ஒண்ணுதான், வித்தியாசமே இல்லை. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ரூட்ல சரியான ரூட்ல போய் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீகன் ருத்ரரை நம்ம விட்டுடலாம். பரசிவம் ஞானம் சாகித்யம் அப்படிங்கும் போது ஸ்ரீகன் ருத்ரர் நமக்கு அது நடப்புக்கு வரமாட்டார். ஆனா நமக்கு என்னத்தான் நீங்க பரசிவத்தை சிந்திச்சு சொன்னாலும் இந்த உலகத்துல பிரகிருதியை பொறுத்தளவு காட்சி கொடுக்கணும்னா ஸ்ரீகன் ருத்ரருக்கு தான் வருவார். அதனால அவருடைய உருவம் தான் இங்க அருள் வடிவம் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சந்தேகத்தை ஏதாவது விடை கிடைச்சதுங்க? அருமையான அடியருக்கு ரொம்ப ரொம்ப இதமா இருந்தது. ஒரு சிறு கற்பனை ஒண்ணுலையா, சுவாமி கைலாயத்துக்கு அடியன் உள்ள போயிட்டு இருக்கும்போது வாங்கினே காலை குடிச்சு ஒரு சிறு சொல்லுவாரு, பொண்ணு கொடுத்தா இதே பண்ணீங்க நீங்க. அப்ப வந்து ஐயா நம்ம தான் கொஞ்சம் விட்டுன்னு சொல்லுங்க. இது இந்த கற்பனை இதுதான் எனக்கு சரியான பதில் உங்களுக்கு சொல்லுது. தாய் வந்து ஒரு காலை கிள்ளி என்ன நீ எவ்வளவு படுத்து ஆசிரியரை அப்படின்னு சொல்லட்டும். நீங்க வந்து ஐயா அம்மாள் தான் சாமி அப்படின்னு சொல்லுங்க. நீங்க கைலாயம் போகும்போது அடியனை கூட்டு போயிடுங்கய்யா. சரி சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. ஐயா அவருக்கு ஒரு கால் தான், எனக்கு 2 கால் திருவிழா. என்ன ஊர் சந்தேகம் இப்ப சொல்லுங்க. போறேன் அந்த வழிபடுறா நான் என்ன பக்குவத்துல நான் நினைக்கிறேன்னு சொல்லுங்க. ஐயா நீங்க ஒன்றும் இல்லைங்க, நீ நடராஜா தான் சுவாமின்னு நினைச்சு கூப்பிடுங்க போதும், வேற எதுவும் நீங்க சொல்லுங்க. அங்க திருமணியில எழுதி நடராஜா பெருமான் அரசியபெருமான் அப்படின்னு நீங்க கூப்பிடுங்க. அவ்வளோ நீங்க எந்த பக்குவத்தை நீங்க சாமியை வழிபாடு பண்ணும்போது ஸ்ரீகன் ருத்ரா பரசிவமான் இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாதாங்க. சிவபெருமான் அவ்வளவுதான் சுவாமி இருக்கார், அவர் ஞானத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத எண்ணி நீங்க கும்பிட்டா போதும்.
நன்றி. ஏன்னா அவரை முழுசா அப்படியே நினைச்சு உருகிட்டு அதுக்காக தான் மூர்த்தி மூர்த்தியா வச்சுதான் பரசிவமா சிகன்றா அதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு புரியாதுங்கிறதுனால மூர்த்தியை கொடுத்துருக்காரு. ஆனா தரையில் ஆசான் மூர்த்தி ஆகின்றார். அப்போ திருமேனியை பிடிச்சிட வேண்டியதுதான். இந்த திருமேனி நடராஜா அவர்தான் எல்லாம் பிடிச்சி போச்சு. சீகன்ருத்ரா இருந்தானா, அனந்தரா இருந்தானா, சதாசிவமா இருந்தானா, யாரா இருந்தானா எல்லாமே இதுதான் அப்படின்னு முடிச்சுட்டா வேலை முடிஞ்சு போச்சு. எல்லாமே அவர் தான் அப்படின்னு இதெல்லாம் கிளியர்க்காக ரோட்ல அப்படி போறோம். சொல்லுங்க சொல்லுங்க போனையா சொல்லுங்க. எப்படிங்க நீங்க பேசுறது கேட்கலைங்க எனக்கு. இல்ல நீங்க விலங்குதான் கேட்கறதா இப்ப கேட்டுச்சு, வேற எதுவுமே கேட்கல. ஆமா 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 பரசிவம் தான் பரசிவம் தான். பரசிவத்தை நேரடியா ஐடென்டிஃபை பண்றதுக்கான வடிவம் நடராஜ வடிவம். ஆனா அந்த நடராஜ வடிவம் கூட என்னவா தான் இருக்கு, சீகன்ருத்ரார் தான் இருக்கு. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். நடராஜா எப்படி இருக்கார், பிறை தெரிச்சிருக்கிறார், பாம்பு தெரிச்சிருக்கிறார், உடுக்க வச்சிருக்கிறார், இதெல்லாம் சீகன்ருத்ரோட கோலம் தான். ஆனா பரசிவத்துடைய கோலம் பரசிவம் தான் சீகன்ருத்ரர் அப்படிங்கிறத எங்க காண்பிக்கிறார். சரி, இந்த பகுதி விளங்குச்சா எல்லாருக்கும்? இன்னொரு பாட்டு இருக்கு. அப்போ இப்போ இறைவனை இப்படி புரிஞ்சிக்காதவங்க தான் சிகன்ருத்ரர், அதாவது இந்த சிவபெருமான பரசிவம் பிரம்மம் தானே, அதை விட்டுட்டு இந்த உருவம் எடுத்திருக்கக்கூடிய வடிவத்தை போய் சொல்லுங்க. பூர்ணிமா சொல்லுங்க. பூர்ணிமா முன்னாடியே கை வருத்துறீங்க, சாரி சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. நமஸ்காரம் சிவா. இப்போ வசந்தி அம்மா சம்புபக்ஷம் அப்படி சொன்னாங்களே சிவா, இப்போ இது வந்து சாமி தான் எல்லாமே அவங்களுக்குள்ள இப்போ சூரசம்காரம் பண்றாங்க அப்படின்னா சாமி பரசிவம் தான் எல்லாமே பண்றாரு. அப்ப அதுதானே சிவா நீங்க சம்புபக்ஷம் சொல்லி கொடுத்தீங்க. இப்போ இப்போ இது எல்லாமே அப்ப சாமி தான் பண்றாரு. ஆமா, எல்லாமே ஆத்மாக்களுக்கு எந்த ஆத்மாக்களும் கருத்துவம் கிடையாது. உள்ளிருந்து செயல்படுறவர் சிவபெருமான் தான். ஆனா அந்த ஆத்மா என்ன பண்ணும், நான் தான் செஞ்சேன்னு நினைச்சுக்கோ. உள்ளிருந்து செயல்படுத்தினேன் சிவபெருமான் தான் அப்படின்னு நினைச்சுக்காம நான் செஞ்சேன்னு நினைக்கும். அது அனுபக்ஷம். அதனாலதான் சிவபூஜை பண்ணி தீர்த்து கொள்வது அந்த பாவத்தை. அப்படி இருக்கவங்க தப்பு பண்றாங்கன்னா யாரு புரியல? இப்ப அனுபக்ஷத்துல இருக்காங்க சிவா, நான் தான் பண்றேன் நான் தான் செய்யறேன்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப சிவபூஜை பண்ணியும் இல்ல அதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா அப்ப அது எப்படி எடுத்துக்கிறது? சிவபூஜை பண்ணணும்னு இல்ல, சிவபூஜை பண்ணணும்னு புத்தி வருது பாத்தீங்களா, அந்த புத்தி தான் அவங்களுக்கு நான் அனுபக்ஷம் இல்லை, நான் சம்பு கிடையாது, நான் கர்த்தா இல்லை என்பதை உணர்த்துறதே. உணர்ந்தாதான் சிவ பூஜை பண்ண முடியும் முதல்ல. இல்லைன்னா அவங்க ஏன் பூஜை பண்ண போறேன்? இப்போ நான் ஒரு வேலை செய்யறேன், இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறேன், அதை நான் தான் செஞ்சேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அது வேற இருக்கப்ப நான் தேங்க் பண்ணுவேன். நான் போய் நான் தான் செஞ்சிருக்கேன். அப்ப நான் தேங்க் பண்றேன் போது அப்ப நான் செய்யல, வேற யாரோ யாரு அந்த தேங்க்ஸை பெறுறாங்களோ அவங்க தானே பண்றாங்கன்னு அர்த்தம். சிவபூஜையோட தாற்பயமே அதுதான். ஆத்மாக்கள் ஒரே ஆத்மாவுக்கு ரெண்டு பக்கம், ஒரு புக்கு தான் ரெண்டு பக்கம், ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது மாதிரி ஒரு ஆத்மாவுக்கு ரெண்டு பக்கம், சம்பு பக்ஷம் அனுபக்ஷம். உதாரணத்துக்கு இப்போ என்னை எடுத்துங்களேன், உங்களுக்கு இவ்வளோ கருத்து சொல்கிறேன், இவ்வளோ பேசுகிறேன், விஷயம் சொல்லி கொடுக்குறேன், அடியனும் சாப்பிட்றேன், அடியனும் வீட்டில் பேசுகிறேன், சண்டை போடுறேன், திட்டுறேன், எல்லாம் கோவப்படுறேன், எல்லாம் பண்ணுறேன். நீங்களாம் பார்த்தா எவ்வளோ ஒரு மனுஷனா வந்து வாத்தியார பாடலுக்கு வந்துட்டா நீங்கள் என்ன பேசுவீங்க? கிளாஸ்ல இல்லாத இடத்துல என்ன பார்த்தீங்களாங்க? அப்போ ஒரே ஆளுதான் ரெண்டு பக்கம் இருக்குல்ல. அப்போ சாதாரணமா உலகத்துல நடக்கக்கூடிய அந்த அறிவுல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நாலேஜ் வெளிப்படாது. அப்ப இந்த சீட்ல வந்து உட்கார்ந்த உடனே எப்படி சார் இவ்வளவு வருது வெளியில? அது என்ன அர்த்தம்? அதுதான் பெருமான் உள்ள இருந்து அந்த விஷயத்தை அறிவிச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ அது சம்பு பக்ஷம். ஒரு ஆத்மாவுடைய அனுகிரக வடிவமா இருக்கும் போது இறைவனே உள்ள இருந்து செயல்படுறான். அதே அந்த ஆத்மா என்ன பண்ணும், நான் என்ன பண்ணுவேன், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் எப்படி பாடம் நடத்துறது தெரியுமா, என்ன எத்தனை பேர் என்ன ஃபாலோ பண்றாங்க தெரியுமா, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் எங்க வீட்டுல பேசுறேன் பார்த்தீங்களா, அதுதான் என்னுடைய அனுபக்ஷம். இது எல்லா திருமால் வரைக்கும் இருக்குது. நான் என்ன பண்றேன், சிவபெருமான் உள்ள இருந்து தான் உணர்த்துறாரு, நான் ஒண்ணும் இல்லை, நான் அவரை வெத்து வெட்டுதாங்கிறத புரிஞ்சு இல்ல நீ உதாரணத்தை மட்டும் எடுத்துங்க. கம்பேர் பண்ணல, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக எளிமைப்படுத்துற உதாரணத்தை. இப்படிதான் சம்புபக்ஷனா என்ன அனுபக்ஷனா இதுதான். ஒரு உயிர் ஒரு நல்லது செஞ்சதுன்னா 10 பேரால அனுகிரகம் பண்ணுவதற்கு ஒரு விஷயம் செய்யுதுன்னா அது சிவபெருமான் உள்ள இருந்து பண்றாரு.
அதே நான் தான் பண்ணேன்னா சிவபெருமான் உள்ள இருந்து பண்ணல. இப்ப நானே சொல்றேன், அதான் சொன்னேன், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் எவ்வளவு பெரியமா படம் எல்லாம் பாராட்டுறாங்க, நான் எப்படி விளக்கம் சொல்றேன், எனக்கு இந்த விஷயம் தெரியாதா அப்படின்னு நான் எங்க வீட்டுல கேட்பேன். அப்படின்னு என்ன பண்ணுவேன், எனக்கு உள்ள இருந்து செயல்படுறதெல்லாம் சிவபெருமான் தான் அப்படிங்கிறத மறந்துட்டு என்னமோ நானே எல்லாத்தையும் பண்றது மாதிரி நான் ரியாக்ட் பண்றேன் பாருங்க. அதுதான் உயிர் செய்யக்கூடிய தப்பு. அதுதான் அணுபக்ஷம் வெளிப்பட்டுருது பாருங்க இந்த இடத்துல. அப்போ உள்ள இருந்து செய்யறதெல்லாம் சாமி தான் அப்படிங்கிறத விட்டுவிட்டு என்னுடைய நான் தான் கர்த்தாவுக்குள்ள பேசி கொண்டிருக்கிறேன். ஸோ இதுதான் அணுபக்ஷம். இது திருமாலுக்கே இருக்கும். திருமால் என்ன பண்ணுவார், ஆத்மா தானே, உள்ள இருந்து அனுகிரகம் பண்ணி சிவபெருமான் தான் இரண்யகசிபு வதம் பண்ணார், எல்லாம் பண்ணார் அப்படிங்கிறத மறந்துவிட்டு நான் தான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு நினைச்சுக்கிறார் பாருங்க, அது அணுபக்ஷம். இது தெரியும். இதுவே பாதி பேர் இருந்து விளக்கம் சொல்றது இல்லை. நம்ம சைவ சித்தாந்த ஆசிரியர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த சம்புபக்ஷ அணுபக்ஷனாலே அது விளக்கமே மாதிரி ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க. அது சம்புபக்ஷ திருமால்பாங்க. சிவன் கோயில்லாம் இருக்கிறாரே அந்த திருமால் யாருங்க கேட்டால் அவர் சம்புபக்ஷ திருமால் அப்படின்னா. சிறுமானுடைய உடம்புல பாதியில் இருக்காரு, அவர் யாரும் சம்புபக்ஷ திருமால் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் சம்புபக்ஷ திருமால் எங்க இருக்கார் அதே காட்ட மாட்டாங்க, தத்துவத்துல எங்க இருக்காருன்னு காட்ட மாட்டாங்க. அதனால ஒரே திருமால் தான் உலகத்துல, அந்த ஒரே திருமாலுக்கு இருப்பதுதான் சம்புபக்ஷமும் அணுபக்ஷமும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். விளங்குச்சா? உள்ளபடியே இந்த சொல்லுங்க ஆர்த்தி, சொல்லுங்க ஆர்த்தி, பேசுங்க. சார் வணக்கம் சார். நான் இது ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் சார் ஏர்லியர் கிளாஸ்ல. இந்த டாபிக் வந்தனால ரொம்ப ரிஃபைன்மெண்டா அந்த டாபிக் போயிட்டு இருக்கு சார். ரொம்ப நன்றி உங்களோட சேர்ந்து நாங்களும் மெச்சூர்ட் ஆகணும் சார். இயர் பை இயர் எனக்கு டிஃபரன்ஸ் தெரியுது, நாங்க மாறுறது. அது உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி சார். இன்னும் ஒரே ஒரு கருத்து சார், இப்போ நம்ம அணுபக்ஷம் சம்புபக்ஷம் பேசிட்டு இருக்கும்போது எல்லா ஆன்மாக்களுக்கும் இந்த ரெண்டு சைடு இருக்குமாங்க சார்? அணுபக்ஷம் சம்புபக்ஷம் எல்லாரும் இப்ப என்ன விஷயம் தானே சொன்னேன் நான் உங்களுக்கு, எல்லாருக்குமே உண்டு. அது ஆத்மாவுக்குனாலே அது உண்டு, சம்புபக்ஷம் அணுபக்ஷம் உண்டு. ஆனா அந்த ஆத்மா ஏதாவது செஞ்சதுன்னா அதான் ஆத்மா நல்லது செஞ்சதுன்னா சம்புபக்ஷம். உள்ள இருந்து ஆத்மாவுக்கு எதுவுமே செய்ய முடியாதானே, ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்றதுனாலே அது எப்படி செய்ய முடியும்? சிவபெருமான் திருவுருள் தான் நடக்கும். உலகத்துல எதையாவது திருவுருள் இல்லாத சாதிக்க முடியுமா? யாராவது இன்னாரால இது ஆச்சு அப்படின்னு உலகத்துல உண்டா? அப்போ அன்னாரால ஆனது திருவுருளால தான், உள்ள திருவுருள் தான் நடக்குது. ஆனா நாம நினைப்போம் திருவுருளால இல்ல, நீங்க தான் செய்றீங்க அப்படின்னு நாம அடுத்தவங்க நினைப்போம். ஆனா நமக்கு நம்ம நினைச்ச கூடாது, நமக்கு திருவுருளால தான் இது நடக்குது. அது இப்ப ஆச்சாரியனால ஒண்ணு நடக்குது, சிவபெருமான் தான் ஆச்சாரியன் குருநாதர் செய்யறாருன்னு நம்ம சொல்றோம். திருவுருள் தான் செய்யுது, திருவுருள் தான் குருநாதருடைய ஆத்மாவில் எடுத்துக்கொண்டு செய்யுது. ஆனா நம்ம அங்க திருவுருளை ஏற்ற மாட்டோம், அந்த ஆத்மாவுக்கு குருநாதருக்கு தான் அதை ஏற்றுவோம். ஆனா அது நமக்கு வரும்பொழுது அப்படி ஏற்றக்கூடாது. நாம ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கோம்னா அது திருவருள், திருவருள சுவாமி செய்கிறார், நான் ஒரு கருவிதான், நான் இதுக்கு இருக்கிறதா இல்லை அப்படின்னு நினைக்கிறது. அதுதான் சிவபுண்ணியம், அதுதான் ஞானம் சொல்லப்படுகிறது. இல்லாத பொழுது என்ன பண்ணுவேன், நான் செஞ்சேன்னு நினைக்கிறேன் பாருங்க. ஸோ அது அணுபக்ஷம், அதுதான் பாவ காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க சார். எனக்கு இன்னும் ஒரே ஒரு சொல்லுங்க சார். இப்போ நம்ம மற்றவங்களோட இந்த உலக வாழ்க்கையில நடக்கும்போது லைஃப்ல அவங்க மத்தவங்க நம்மளுக்கு செய்யறது ஃபேவரபிளா இல்ல அப்படின்னா, இப்ப எப்படின்னா ஒரு நல்ல காரியம் இல்ல அப்படின்னா அது நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது? லைக் அவங்க உள்ள இருந்து பெரும்பான் தான் அதை அவங்கள செய்ய வைக்கிறாங்க, அது புரியுது. ஆனா அது தவறான காரியம் இல்ல தவறான ஒரு பாதையில இருக்காங்க அப்படிங்கும் போது, இல்ல லைஃப் டெசிஷன்ஸா இருக்கட்டும், ஒரு முடிவுகளா இருக்கட்டும், நம்ம எத்தனையோ பேர் பாக்குறோம் வேலையில வீட்டுல, நம்மளுக்கு புரியுது சார் நம்ம பண்ற இல்ல நம்மளே தப்பு பண்ணுவோம். அது அணுபக்ஷமா சமபக்ஷமாங்கிறது, நான் பெருமானா பாக்கணுமா இல்ல ஒரு ஆத்மாவை நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணுமா, அது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் சார். சாரி, ரொம்ப டூ மச்சா இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. இல்ல, நம்முடைய அனுபவங்கள் எல்லாமே எதன் அடிப்படையில் நமக்கு கிடைக்குது? நம்முடைய அனுபவம், நம்ம அனுபவம் எல்லாம் எதன் அடிப்படையில் நமக்கு கிடைக்குதுன்னு கேக்குறேன். நம்ம ஒரு அனுபவம் ஏதோ ஒண்ணு இப்ப கிளாஸ் சொல்லுங்க, யாரோ உயிரின் அடிப்படையில கிடைக்குது, வினை நம்முடைய கண்மத்தின் அடிப்படையில தான் நமக்கு அனுபவங்கள். உங்களுக்கு நல்லதோ அல்லது கெட்டதோ, யாரோ உங்களை கொல்ல வராங்க, யாரோ உங்களை திட்டுறாங்க, யாரோ உங்களை பிரச்சனை பண்றாங்க, அவமதிக்கிறாங்க, அல்லது நீங்க சொல்றதை கேட்கல, அதனால உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்முடைய கண்மத்தினாலதான் நமக்கு அனுபவம். இந்த கண்மத்தை நமக்கு கூட்டுறது யாரு? பெருமான் தான். அப்ப நமக்கு நடக்கிறதெல்லாம் யாரால நடக்குது? அவரால் தான் நடக்குது. அப்ப அவர்கிட்ட தான் ஒப்படைக்கணும் அதை. அதனால நம்ம சம்புபக்ஷம் தான், ஐ மீன்
குறிப்பிட்ட பர்சனாலிட்டியால நமக்கு பிரச்சனை வருதுன்னா அவரு கருவிதான், எய்தவனை நாடி இரு அப்படின்னா பெருமான் தான் அப்படிங்கிறது அதுக்கான பதில். சரி சரி, நன்றி 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 அம்மா. சொல்லுங்க சொல்லுங்க ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க பேசுங்க, வகுப்பு பேசுறது தானே இருக்கு, பேசுங்க. அம்மா அழகா சொல்லிட்டாங்க, அற்புத திருவந்தாதிங்க, வானத்தான் என்பாரும் எங்க மற்றும் தானத்தான் என்பாரும் தாமரங்க ஞானத்தான். அந்த பாடல்ல வந்து நீங்க சொன்ன அந்த கருத்துக்கள் அப்படியே வந்துருச்சு. இதை அப்பப்போ மறந்து போயிடுறோம், அடிக்கடி மறந்து போயிடுறேன். இந்த பாடல் முன்னாடி வைக்க மாட்டேங்குது ஜபக்கோயில். இதை வந்து நல்லா தேடி போட்டு இன்னைக்கு வந்து நல்ல தீப்பை கீழே வந்தா நான் தூக்கி உட்கார போக முடியும். அது அழகா அந்த நன்றிங்க. திருவருள் திருவருள், நன்றி நன்றி நன்றி.